இது என்னோடது மட்டும் இல்லை, எங்கள் 3 பேரோடையும் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இது நாங்கள் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் கிட்ட தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ரிப்பு. நாங்கள் வெறும் 3 டேஸ் அண்ட் 2 நைட்ஸ் தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏர் ஏஷியா புக் பண்ண எங்கள் நேரம் 2 மணி நேரம் ஃப்ளைட் டிலே. 6:30க்கு மலேசியா போக வேண்டிய நாங்கள் 8:30க்கு தான் ரீச் ஆனோம். நம்ம இந்தியா மாதிரி இல்லாமல் மலேசியாவில் செக்இன் டைமே 3 மணி தான் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏர்போர்ட்லேயே ரெடி ஆகிட்டு நேராக சைட் சீயிங் போயிட்டோம். சிட்டி டூர் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லும். கிங் பேலஸ், ஃப்ரீடம் ஸ்கொயர், பார்க்கு, கேஎல் டவர்னு ஃபஸ்ட் டே ஐட்டினரியில் பாதிக்கு மேலே 2:30க்கு முன்னாடியே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்ல பசி, சீக்கிரமாக போய் சாப்பிட்ணுன்னு டிரைவர் அண்ணாக்கிட்ட, ஆனால் இந்த பிளேஸ் போதும் அடுத்த பிளேஸ் போகலான்னு இழுத்துட்டு போயிட்டோம். டே 1 நாங்கள் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணது கேஎல் டவரில் தான். சூப்பராக இருந்துச்சு. அந்த பனராமிக் வியூ அடேங்கப்பா அட்டகாசமாக இருந்துச்சு. ஹைரஸ் பில்டிங்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது. அந்த ஹைட்டுக்கு லிஃப்ட்டில் போகும்போது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. அப்புறம் வந்ததுக்கு அத்தாச்சியாக ஏகப்பட்ட ஃபோட்டோஸும் ரீல்ஸும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கிட்டோம். ட்ரிப்புக்கு முன்னாடி நாங்கள் எதை பிளான் பண்ணோமோ இல்லையோ 4-5 ஃபுட் ஸ்பாட்டை பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பக்காவாக. அதையெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு லஞ்சே அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு தான் போயிருந்தோம். அது ஒரு ஃபேமஸ் மலேசியன் ரெஸ்டாரண்ட். அந்த நேம் கிம் லியான் கீ. பெட்டலிங் ஸ்ட்ரீட் அப்புறம் சைனா டவுன் இது ரெண்டுமே ஒன்று தானாங்கிற கன்ஃபியூஷன்லேயே அந்த ஏரியாவுக்கு போனோம். ஏன்னா மேப்பில் பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் அட்ரஸ் காமிச்சிச்சு. ஸோ அங்கே போனோம். பேர் தான் வாயில் நுழையாத மாதிரி இருந்துச்சு, பட் ஃபுட் ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. சாப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே சைனா டவுனையும் ஒரு விசிட் பண்ணிட்டோம். ஏன்னா டே 3 இங்கே வந்தால் என்னென்ன வாங்கலாம் என்னென்ன வாங்க முடியாது அப்படின்னு பார்க்குறதுக்காக. நாங்கள் போன டைமை பார்த்து அங்கே ஏதோ பெரிய வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த மெயின் என்ட்ரன்ஸே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியோ கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஹைப் ஆகிற ஃபுட் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஷாலினிக்கு தான் கரெக்டாக தெரியும். அவள் தான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு அனுப்புவா. அப்படி பண்ணியுமே 2-3 இடத்துல நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரிப்பில். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடச்சதுனால நாங்கள் வெறும் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு மட்டும் தான் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே எங்களால் இன்னும் 2-3 பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நாங்கள் தேடி போன அந்த ரெஸ்டாரண்ட் இந்த சைனா டவுனுக்குள்ளே தான் இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே நிறைய கடை இருந்துச்சு. இது பார்க்கும்போது எனக்கு நம்ம சென்னையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டிநகருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் எனக்கு பயங்கரமாக ஷாக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸோட ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி எல்லாமே அங்கே இருந்துச்சு. ப்ராடா, கூச்சி, ஒய்எஸ்எல், இதோட பர்ஃப்யூம்ஸ், பேக்ஸ் இது எல்லாமே அங்கே ஃபஸ்ட் காப்பீஸ் கிடைக்குது. இந்த பிளேஸ்க்குள்ளே ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஸ்கில் இருக்குது, பார்கெனிங் ஸ்கில். நீங்கள் எந்த அளவுக்கு பார்கெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஸோ ஃபைனலாக அந்த இன்ஸ்டா ஹைப் கொடுத்த ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளெயினாக இருந்துச்சு. பட் இட் டேஸ்ட் குட். சாப்பிட்டு முடிச்சு வந்ததும் அந்த டிரைவர் அண்ணா எங்களை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டாங்க. நாங்கள் செக்இன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட ஆக்சுவல் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், நாங்கள் பார்த்து வச்சுருந்த ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம ஊரில் ஊபர், ஓலா மாதிரி அந்த ஊரில் கிராப்னு இருக்குது. அந்த கேப் புக் பண்ணி இந்த ஸ்கை பார் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே 33rd ஃப்ளோரில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டவரோட சூப்பரான வியூ இருக்கும். இது ஏகப்பட்ட ரீலில் நாங்கள் பார்த்தோம். கோலாலம்பூர்னு பார்த்தாலே இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் இங்கே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசர்வேஷன்ஸ் புக் பண்ணியிருக்கணும். நாங்கள் மார்னிங்கே அதை ரிசர்வேஷன் புக் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ அட்டகாசமான வியூ இருக்குது ட்வின் டவரோடன்னு இல்லை. அங்கேயும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம வந்தது இதுக்காக ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் தூரத்துலேருந்து ட்வின் டவரை பார்த்த எங்களுக்கு ட்வின் டவர் பக்கத்தில் போய் பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாகிடுச்சு. ஏன்னா எங்களோட டே 3 ஐட்டினரியில் தான் ட்வின் டவர் இருக்குது. பட் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், சரி ஓகே வாக்கபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து ட்வின் டவரை பார்க்க போயிட்டோம். அப்பா, அங்கே கிட்ட இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டு கேலண்டரில் பார்த்துட்டு இருந்த ஒரு படத்தை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து வெளியவே போகாத நாங்கள் 3 பொண்ணுங்க மட்டும் பிளான் பண்ணி மலேசியா வரைக்கும் போய் அதுவும் இந்த அழகான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு.
என்னோட 20 இயர் ஓல்டு கிட்ட யாராவது வந்து, "நீ ஃப்ளைட்டில் போவியா? மலேசியா போவியா? இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பெல்லாம் போவியான்னு?" கேட்டிருந்தாங்கன்னா, நான் கண்டிப்பா நோ தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, அந்த மாரி ட்ரீம் பண்ணுறது கூட எனக்கு அப்போ தைரியம் கிடையாது. பட் பட் ஆஃப்டர் ஐ காட் ஜாப், வென் ஐ ஸ்டார்ட் ஏர்னிங், அப்போ தான் எனக்கு ஆசை வந்து அதிகமாச்சு. இந்த மாதிரி நிறையா கண்ட்ரி போகணும், நிறையா இடம் போகணும், ட்ராவல் பண்ணணும், எனக்கான விஷயங்களை வாங்கணும். இந்த மாதிரி நம்மளோட இன்னர் சைல்டை ஹாப்பி பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது. அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்த விஷயத்த நம்ம ஃபேமிலியும் பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணி வாட்ஸ்அப் காலில் டிஜிட்டலாக அவங்களுக்கும் இதெல்லாம் காமிச்சோம். அவங்களும் பயங்கரமாக ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா திஸ் வாஸ் நாட் ஈஸி ஃபார் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா? ஸோ வி ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ஓவர்வெல்ம்ட். இந்த அழகான பியூட்டியை பார்த்துட்டே நாங்கள் நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லேயே எங்களுக்கு ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ தட் இஸ் நாட் லைக் யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வராது. ஏன்னா இங்கே எல்லாமே எங்களுக்கு புதுசான விஷயம். இமிக்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், விசா ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே புது ஒரு விஷயம், புது ஒரு லேர்னிங். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அது போயிடணும் கண்டிப்பாக. வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த கல்ச்சர், ஃபுட், எவ்ரிதிங். இது எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி வளவலா குழக்குழான்னு பேசிகிட்டே டைம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த அழகான அந்த ட்வின் டவரை பார்த்து ரசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு டே 2 வந்து பட்டு கேவ்ஸும் ஜென்டிங் ஹைலாண்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் பட்டு கேவ்ஸ் போகிறதுனால நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணோன்னு குர்த்தா சாரீ எல்லாமே பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தோமா. ஸோ அதுக்கான மேக்கப்பும் போடணும்ல. ஸோ நேரத்தில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகெயின் கிராப் புக் பண்ணி ரூம் போயிட்டோம். ஸோ டே 1 செம ஹாப்பியாக, செம பீஸ்ஃபுல்லாக, சேஃபாக நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வர இந்த டைமுன்னு பார்த்து அந்த முருகனோட பெரிய சிலையை மூடிட்டாங்க. தைப்பூசத்துக்காக ஏதோ ரினோவேஷன் ஒர்க் நடக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் கோயிலாவது ஃபங்க்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி மனசை தேற்றிக்கிட்டு டே 2ல்